இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ வருண், என்ன நடக்குது வருண்? உங்க அம்மா தாலி எடுத்துட்டு வராங்க. வருண், என்ன அண்ணாமல தாலி எடுத்துட்டு வந்திருக்க? தாலிய அம்மன் காலடியில வச்சு நீங்களும் அண்ணியும் தான் படைக்கணும். அதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். வாங்க போலாம். வாங்க. ஆண்டி, ஒரு நிமிஷம். தாலி படைக்க போறேன்னு சொல்றீங்க, அதுக்கு வெண்ணிலா இல்லாம எப்படி? அவளையும் சாமி கும்பிட கூட்டிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் போலாம். ஐயோ இவ வேற நேரம் புரியாம. ஏய் வான்மதி, அவளை எதுக்கு கூப்பிடுற இப்ப? அம்மா, அவதான் கல்யாண பொண்ணு. தாலி வச்சு குடுக்கற இடத்துல அவளே இல்லனா எப்படிமா? வான்மதி, அதுக்குதான் பெரியவங்க நாங்க இருக்கோம்ல. அண்ணா, எனக்குமே வெண்ணிலா சாமி கும்பிடுற இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆண்டிக்கே தோணி இருக்கு பாருங்க. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இரு வான்மதி, வெண்ணிலாவ நீ போய் கூப்பிட வேண்டாம். வருண், போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வாப்பா. போப்பா. போப்பா. பரமு, இப்ப என்ன பண்றது? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. சாரா, அது வெண்ணிலா பேலன்ஸ் மிஸ் ஆகி என் மேல விழுந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வருண், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏய் சாரா, கூல் கூல் சாரா. நான் இப்பவே வெண்ணிலா முன்னாடியே உன் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றேன். வெண்ணிலா, நான் சொன்னேன்ல சாரா, அது இவதான். நாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோம். லவ் பண்றாரா? என்னதானே? ஹலோ. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீங்களே சாரா கிட்ட சொல்லிடுங்க. அது சொல்றீங்களா? வருண் சொல்ற மாதிரி தான் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. போதுமா சாரா? இப்ப நம்புறியா? என்னால இவள நம்ப முடியாது வரும். கல்யாணம் வேண்டான்னு சொன்னவ நலங்குக்கு எதுக்கு வந்தா? பிளான் ஏதாவது இருக்கும். என்ன வெண்ணிலா? இப்போ உன் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வெண்ணிலா, போலாம். எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. வெண்ணிலா வந்தா ஆரம்பிச்சிடலாம். ஐய, என்ன பொண்ணுங்க அது? எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. யாருங்க முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது? அட, அந்த பொண்ணுக்கா இங்க நலங்கு நடக்குது? நலங்குக்கே குடிச்சிட்டு வருதுனா அந்த பொண்ணை கட்டுற குடும்பம் விளங்குன மாதிரிதான். ஐயோ, நம்ம வெண்ணிலா பத்தியா பேசினுக்குறாங்க? வெண்ணிலா குச்சிக்கிறாளா? ஏன் சம்பந்தி, வான்மதி குச்சிக்கிறான்னு அன்னைக்கு என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் என் பொண்ணு குடிச்சிருக்கான்னு வந்து சொன்னா உடனே அதை நம்பிடுவீங்களா? ஐயோ ஆண்டி, அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. வெண்ணிலா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன் ஆண்டி. வெண்ணிலா ஏதோ பிளானோட தான் இங்க இருக்காங்கன்னு சொன்னதை நீ நம்பலைல. இப்ப பாரு இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க. இத பாருங்க, நியாயஸ்தியா இருந்துங்கன்னு என்ன முடிவு எடுக்க போறீங்க சம்பந்தி? எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? வெண்ணிலா அந்த மாதிரி பண்ணிருந்தா அதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கும். சாமி, என் மருமகளுக்கு தெரியாம அவளுக்கு யாரோ ட்ரிங்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அவளும் உன் சன்னதிக்குள்ள வந்துட்டா. அவளை மன்னிச்சிடு. வெண்ணிலா, இந்தா இத குடி குடி. இன்னும் கொஞ்சம். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நலங்கு வைக்கும் போது கூட்டிட்டு போறேன். யாரோ 4 பேரு வெண்ணிலா குடிச்சிருக்கான்னு சொன்னதை நம்பி பேசுனீங்களே, அவ தெளிவாதான் இருக்கா. ஏன் சம்பந்தி, அது எப்படி? யாரோ 4 பேரு சும்மா நாச்சும் வெண்ணிலா குச்சிக்கிறான்னு சொல்லுவாங்க? அதுக்கான காரணம் தேட இப்போ நேரம் இல்ல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலுங்க நடத்தி முடிக்கணும். மத்த விஷயங்கள் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வெண்ணிலா உட்காருமா. வருண், நீயும் உட்காருப்பா. உட்காருப்பா. அக்கா, நலுங்கு வைங்க. ம்.